எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களாங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா பெண்கள் கையில தான் இருக்குங்க. அவங்கதான் குடும்பத்தை நடத்துறது. நிறைய பேர் நீங்க தான் இருக்கிறீங்க. அதனால உங்களை நாங்க கனம் பண்றோம். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். நீங்க எல்லாரும் இதுல இருக்கீங்களான்னு பாருங்க. குலசாலியான ஸ்ரீ அவ அந்த குடும்பத்துக்கு கிரீடமா இருக்கிறா. நீங்க எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நான் குணசாலியான ஸ்ரீ. நான் என் குடும்பத்துக்கு கிரீடமா இருப்பேன். என் சபைக்கு சாட்சியா இருப்பேன். ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன். எழுந்துங்களை உங்களுக்கு ஜோம் பண்ண நல்ல இயேசுவே உமன்ஸ் டே சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரையும் எங்க சபையில் உள்ள எல்லா சகோதரிமார்களையும் குணசாலியான ஸ்ரீகளாக மாற்றுங்க. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாய். இவர்களால் குடும்பம் கட்டப்படட்டும், நன்மை கிருபையும் தொடரட்டும். இந்த நீதிமொழிகள் 31 10வது வசனத்திலிருந்து 16 வசனம் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை தொடரட்டும். இவங்க மனுஷனை பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கணும். மனுஷனை பார்த்தா தோல்வியில முடியும், இயேசுவை பார்த்தா வெற்றியில முடியும். எல்லாரும் அடுத்த வருஷம் வரும் பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வரணும். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதி இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கனம் பண்ணி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அன்போடு வரவேற்கிறேன். நமக்கு ஓய்வு நாள் அருமையான தினங்களில் காலையில வந்துருங்க. சீக்கிரம் ஆராதனை முடிச்சுட்டு போயிடலாம். வேற இடத்துக்கெல்லாம் நேரமும் போகாதுங்க. உங்க இடத்தை நீங்க தக்க வைக்கணும். ஆராதனை மணியில் உங்க காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவருடைய சம்மதம் வரும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தினால மாத்திரம்தான் நம்ம வீட்டுல இருக்கிற பாரமான காரியங்கள் போகும். நிறைய வீடுகள் அழுக்கு இருக்கு, பாரங்கள் இருக்கு, வருமானங்கள் வந்து அங்க நிக்கல, யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க, சமாதானம் இல்லை. ஆனா நீங்க ஜெபிக்க வரும் பொழுது கர்த்தர் உங்க வீட்டை சுத்தப்படுத்துவார், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வார். சீக்கிரம் வர போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு சமீபமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் வருகிறதுக்கு முன்னால் எல்லா சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல அவருடைய வருகை பற்றி நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவர் வரப்போகிறார். அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி? கர்த்தரை பிரியப்படுத்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? ஒரு கரெக்டர் வாசனை வருதான். நான் நீளமான பிரசங்கம் அனுபவம் ஒரு பிரியத்தனமா இருக்கும் நம்புறேன். நம்ம யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? உலகத்துல மனுஷனை பார்க்கலாம். அதனால தேவனை பார்க்க முடியல, தேவனை வாழ முடியல, மேல பெறக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. அடுத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு வீடு கிடைச்சிட்டு, அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு, அவன் நல்லா இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏனோக்கு தேவனை பார்த்தாங்க. கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னா தேவனோடு வாழ்றது கர்த்தர் விரும்புறாரு. அதுக்குதான் நம்ம அந்த உலகத்தில் படைத்தார். 1 கொரிந்தியர் இருப்போம் 6வது அதிகாரம் அந்த 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் முதல்ல தேவனை மகிமைப்படுத்தணும்னா தேவனோட வாழ்க்கை அவன் தான் மகிமைப்படுத்துவான். ஏதோ ஒரு தவறான காரியங்கள் அடிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கும். அவன் மேல வரவே முடியாது. ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயம்னா விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. என்ன கிரயம் தந்திருக்கிறாரு? அவருக்கு ரத்தத்தை தந்திருக்கிறாரு. ரத்தம் தான் ஜீவன், உயிருங்க. அப்ப எதுக்கு அவருக்கு ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறாருன்னா
அவரோட ஐக்கியமா இருக்கணும், அவரோட வாழணும், அவருக்கு பிரியமா நடக்கணும். எனக்கு ஒரு சாட்சி பெற்றாங்க. அந்த எபிரேயர்கள் இருக்கும் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனை ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணும் சொன்னா தேவனிடத்துல சாட்சி பெறணும். ஒருத்தர் பிரியப்படுத்த என்னெல்லாமோ செய்யறவங்க. ஒரு மனைவி புருஷனை திருப்திப்படுத்தணும்னா அவனுக்கு பிரியமான சாப்பாடு எல்லாம் செய்து வைக்கிறார். ஒரு மனைவியை புருஷன் திருப்திப்படுத்தணும்னா கல்யாணம் முடிஞ்சவங்க பூ வாங்கிட்டு வரோம், அதை வாங்கிட்டு வரோம், சாரி வாங்கிட்டு வரோம், இப்படி எவ்வளவு திருப்திப்படுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் காலம் பார்த்திருந்தான். ஒரு பெண்ணை ஒருத்தன் சிநேகிக்கிறான், அல்லது ஒரு பையனை ஒரு பிள்ளை சிநேகிக்கிறார். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அந்த பாசம் என்ன, அது என்ன சொன்னாலும் சரி, ஓகே இது வாங்கிட்டு சரி நடக்கும், அது மாற்றமே இருக்காது. கொஞ்ச நாள் முடிஞ்ச பிறகு நிறைய ஒரு பிள்ளை சொல்றா, தெரியாம கட்டிட்டு பஸ் என்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்க வாக்கு தத்தம் கூட அவனை பிரியப்படுத்த அவன் என்ன சொன்னாலும் எங்க அம்மை கவனிப்பான், எனக்கு இதை செய்யாமா எல்லாம் தான் செய்வான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் எல்லாம் முடிஞ்சு போகுது. ஆனா ஒரு மனுஷன் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவன் ஒரு நாள் அவனை விடுறதே கிடையாதுங்க. ரொம்ப நல்ல ஆண்டவர். நிறைய சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ண பிறகு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா, என் மனைவி பிள்ளைகளுக்கு தான் பிரியமா இருக்க முடியல, எங்களுக்கு நேரம் இல்லை, சமயம் இல்லைன்னு சொல்றாங்க. தேவன் ஒரு மனுஷன் பிரியப்படுத்தும் பொழுது அவரோடு வாழுவான். அந்த குறைகள் எல்லாம் இருக்கு, குறைகள் எல்லாம் இருந்துங்க. ஆண்டவரோடு வாழ்றவன் பிள்ளை பெறுவான். இப்ப எடுத்திருக்கவன் 65 வயசுல இவன் ஒரு மெத்துசலான ஒருத்தனை பெற்றான். முதல் பெற்றது இவன் தான். இவன் தான் உலகத்தில் ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கிறான். வேதாகம் ஒரு நாள் போய் சொல்லவே செய்யாது. ஆனா 65 வயசுல ரட்சிக்கப்படுறான். நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, எப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க? இயேசுவை பார்க்கணும், வேற யாரையும் பார்க்காதுங்க. என்னைய பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவரோட வாழ முடியாது, நான் உங்களை பார்த்தாலும் வாழ முடியாது. நம்ம எல்லாம் சராசரி மனிதர்கள், எல்லாரும் குறைவுள்ளவங்க நினைச்சுக்கோங்க. அது நம்ம மற்றவங்களை தான் பார்க்கிறோம், சரியில்லை இவன் சரியில்லை. அப்ப தேவனோடு வாழ முடியாது. தேவன் பார்க்கறது இல்லைங்க, நம்ம அவரை பார்க்கணும். நம்ம வளரணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் மேல வரணும், அப்படிதான் செய்யணும். ஆரம்பம் நல்லா இருக்குங்க, முடிவு எப்படி இருக்கு, சக்சஸா இருக்கான்னு பாருங்க. நிறைய பேருக்கு முடிவு சக்சஸா இல்லை, பாரத்தோடு வாழ்றாங்க, வெளியெல்லாம் சிரிச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க, எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து அது சரி வாழ முடியும். என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு காசு இல்லை, என் பிள்ளைகளை கட்டி கொடுக்க காசு இல்லை, எனக்கு ஒரு வீடு வாங்க காசு இல்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு வீடு வேணுங்க, ஒரு கார் வேணுங்க, நல்ல குடும்பம் வேணுங்க, எல்லாம் வாங்கி ஓடிட கூடாது. இங்க வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறேன், எல்லாம் வாங்கி குறைதான் குறை சொல்லிடுவோம், ஓடிடுவாங்க. அப்படி அல்ல. நம்முடைய தேவன் நம்ம நேசிக்கிறார். அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். அப்போ ஆண்டவரோடு நம்ம சேரும் பொழுது, ஆண்டவரோடு நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். நிறைய பிள்ளைகள் பெற்றிருக்காங்க. சொல்றாங்க 90 பிள்ளைகள், ஏன் தெரியல சொல்றாங்க, நிறைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க. 65 வயசுல தான் அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்புறம் எல்லாம் தேவனோடு இருந்தான். நம்ம தேவனோடு இருக்கமான்னு பார்க்கணும். இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒன்று நீங்க தேவனோடு இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம காரியம் முழுவதும் தேவ சமூகத்தில் வைத்தோம்னா கர்த்தர் எல்லா காலத்தையும் உதவி செய்வார். தேவனோடு நடக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை, ஆனா ஒரு கடினமான காரியம் அல்ல, ரொம்ப எளிதான காரியம். நீங்க தேவனை நேசித்தீங்கன்னா, தேவனோடு நடந்தீங்கன்னா உங்க காரியத்தை அவரு பார்த்துடுவாருங்க. உண்மையான ஒரு புருஷன் இருக்கான்னு வைங்க, உண்மையான புருஷனை சொல்லுங்க. மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அவன் தூங்க மாட்டான். எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்படியாவது என் மனைவியை சந்தோஷப்படுத்தணும். உண்மையான மனைவி வச்சிருந்தீங்க. நீங்க பாத்தீங்கல்ல, புத்தி உள்ள ஸ்திரீ
வீட்டை கட்டுகிறாள், குணசாலி என சிறு குடும்பத்துக்கு கிரீடமா இருக்கிறாள். இப்படிதான் ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மனம் வேணும், நமக்கும் தேவனுக்கு ஒரு மனம் வேணும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழி ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியாது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ கேட்கிறாரு. அப்ப நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஒருமனம் வேணும். அது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவர் உறுதியை பத்தி பிடிச்சிருக்கிறேன், நான் அவரோடு வாழ்வேன், உத்தாரக்குள்ள நமக்கு வேணுங்க. ஆண்டவர் கொடுக்குறோங்க. நம்ம இந்த தசம பாகத்தை எல்லாம் பற்றி பேசுறது இல்லை. நேற்றைக்கு நான் ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு அம்மாக்கு பென்ஷன்ல கொஞ்சம் காசு கிடைச்சு, அந்த அம்மா சென்னையில ஒரு பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, பிள்ளைகள் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் நல்லா வாழணும், எனக்கு இனி பென்ஷன் கிடையாது, செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. பாஸ்டர் சொன்னாரா, அந்த இடத்துல கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்த விலைக்கு வாங்கி வாங்கின்னு சொல்லி வாங்கி உங்களை கத்த போஷிப்பாரு, வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா எல்லாரும் இவங்களை அர்ப்பம் பண்ணி இருக்காங்க. இவங்களோடு உள்ளவங்க எல்லாம் செழிப்பா வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்த உடனே அந்த பக்கத்துல நாற்கர் சாலை 80 அடி ரோட்ல ஒரு சாலை வந்திருக்கு. இவங்க கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த இடம் 5 கோடி ரூபாய்க்கு போச்சான். இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுமா, ஆண்டவரே இது எனக்கு கொடுக்கறது இல்லை, நான் 10ல் 1 ஆண்டவர் கொடுப்பேன். 10ல் 1 எவ்வளவு தெரியுமாங்க? 100 ரூபாய் கிடைச்சா 10 ரூபாய் ஆண்டவருக்கு. நீங்க ஆண்டவரை தெரியாத ஒருத்தவங்க கேட்ட உங்களை திசை மாத்தி விட்டுருவான். தேவனோடு ஒரு மனுஷன் ஐக்கியப்பட்டிருக்கீங்க, முதல்ல இது உண்மையா இருப்பான். இந்த அம்மாக்கு 5 கோடி போச்சு. இப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நீங்களே கணக்கு சொல்லுங்க. எவ்வளவு மாதிரி 50 லட்சம் மனம் வருமாங்க. இப்ப பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சு. இனி சர்ச்சை கூட 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, நீ பேசாத, அவ்வளவு கொடுத்துருவேன், அவ்வளவு உண்டு. நான் கொஞ்சம் எடுத்து வாங்கினேன், அது ரொம்ப வேல்யூ ஆயிடுச்சு. அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்காரன் வந்து இது எனக்கு வேணும், நீ கேட்க ரூபா தாரேன். பாஸ்டர் சும்மா சொன்னாரு, இவ்வளவு சொல்லு, அது கொடுக்கறது விஷயம் தாரேன்ட்டாங்க. பிள்ளைல சொன்னாங்க, நான் உங்க யாருக்கு கருத்தை எதிர்பார்க்கல, எனக்கு ஏசப்பா தந்திருக்கா. அந்த பாஸ்டர் சாட்சி அவ்வளவு குறிப்பா இருந்துங்க. எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் எழுதுங்க, ஒரு வசனம் படிங்க, 11வது அதிகாரம் 25, 26வது வசனம் படிங்க. உதாரணமுள்ள ஆத்துமா நீங்க செழிக்கணும்னா உதாரணமா இதை எடுக்கணும். வசனத்தை தேவ சம்பந்தல் கேட்கும் பொழுது, நான் தேவனோடு சஞ்சரிக்க போறேன், இப்படிதான் இருக்க போறேன். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மேல வர காரணம் இதாங்க. உதாரணக்குள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பாருங்க, எவன் நீங்க என்ன இறக்குறீங்களோ அதுதான் வரும். நீங்க இவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ, சாட்சி காலம் சாட்சி சொல்லுங்க. உண்மையா இருக்கவங்க எத்தனை பேருக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது உங்க உண்மையில இருந்து வெளியே வராங்கன்னா தேவனோடு சஞ்சரிப்பேன், தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க பத்தியாக பேசியிருக்கேன். ஏனோக்கெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப வசதிகள் எல்லாம் இல்லை. எங்க ஒரு வீட்டுலதான் இருந்தோம். இந்த வீடு அம்மா எனக்கு தந்தது, ஸ்டாலின் வீடு. அப்போ அங்க இருந்து நிறைய பிள்ளைகள் எல்லாம் உண்டு. இப்ப எங்களுக்கு எதிராக இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது எனக்கு அனுபவம். அந்த ஜபா, கில்பெட்டு, ரோனி, எங்க பிள்ளைகள், ஜபா அம்மா, இப்ப நம்மளை கொல்றது நிக்கிறாங்க. அன்னைக்கு இதெல்லாம் இருந்து இவளுக்கு இப்ப பஸ் இவ்வளவு ஃபேமிலி இருந்தது, சாப்பாடு சரியா கிடையாது. ஒரு தடவை என்ன இல்லாம வித்துதான். இப்ப என்ன செய்யறதுக்கு? அப்ப இதெல்லாம் வித்துருவோம், அதெல்லாம் செய்யறோம். ஆனா கர்த்தர் நீ கைவிடலங்க. பிள்ளை எல்லாம் ஆசீர்வதிச்சாரு. உண்மையா அங்க இருந்து எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சாப்பாடு தந்துட்டு அதுலயும் ஒரு 1000 ரூபாய் இருக்காங்க. நீங்க எல்லாரும் இப்படி இருங்க. உதார குணங்கள் ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுறானோ அவனுக்கு பாய்ச்சப்படும். உங்களுக்கு வரணும், இப்படிதான் வரணும். நான் ஒரு தேவ சமூகத்தில் போனேன், வசனத்தை கேட்டேன், எல்லாம் வாங்கியாச்சு, ஓடிடுவோம்.
நீங்க நிக்கணும். ஏனோக்கு 65 வயசுல ரட்சிக்கப்பட்டான். அப்புறம் 300 வருஷம் தேவனோடு அவன் வாழ்றான். நம்ம பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்காங்களான்னு பார்க்கணும். பெற்றார் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைய சொல்லி கொடுக்கணும். அதாவது மாம்ச பிரகாரமான காரியத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ஆவிக்குரிய காரியத்துக்கு பின்னால கொண்டு வரவே கூடாது. நீங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு முன்னால் வரணும். எல்லாரும் நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணணும், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த இடத்துல வரணும். அப்ப நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், நான் இன்னைக்கு தேவனோடு ஜீவிக்க போறேன். தேவனோடு ஜீவிக்கலைன்னா இன்னொரு மனுஷன் பக்க வழியா நுழைந்து வருவான். அவன் தான் சாத்தான். அவன் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளால ஏறிட்டான்னா அந்த குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டாங்க. எல்லா ஆசீர்வாதமும் பெயரும். நல்ல புருஷனும் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு வியாதி வந்து எடுத்தவுடன் நான் அந்த வீடை வித்துறேன் சொன்னாங்க, வித்துட்டாங்க. நீங்க பேசுற வார்த்தை தொடரும். விளையாட்டுக்கு கூட நான் தேவனோடு வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நான் சபைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். நீங்க வரணும், வந்திருந்து இப்படி நல்ல செய்தியை கேட்கணும். நீங்க ஒரு நல்ல செய்தியை கேட்டுட்டு போறீங்கன்னா, ஒரு பெண் எப்படி ஆபரணத்தினால் தன்னை அலங்கரிக்கிறாளோ சிங்காரிக்கிறாளோ அதே போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். அவருடைய குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அவருடைய குணம் என்ன? மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம மனத்தாழ்மையை தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். ஏனோக்கு எந்த மனுஷனிடத்திலையும் சாட்சி வாங்கல, தேவனிடத்துல சாட்சி வாங்கினா. நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி மேலாக எடுத்து கொண்டு வராரு. அப்ப அதை நம்ம பார்க்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப எனக்கு வீடு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு ஒரு வேலை யாரும் பார்த்துக்குவாரு. ஏதோ காரியத்தை பார்த்தாருலாங்க. 300 வருஷம் வாழ்ந்த மனுஷனுக்கு ஏதாவது குறை வந்தா உங்களுக்கு வராது. நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை முழுத வாழ்க்கை சமூகத்தில் உண்மையா இருக்க நம்ம வாழணுங்க. ஒரே சபைக்கு சென்னையில நம்ம நான் எல்லாம் இப்போ நிறைய மற்ற காரியத்தை பாக்குறது இல்லை, நியூஸ் பாக்குறேன். நிறைய பிரசன் நல்லதான் கேட்பேன், நல்லதெல்லாம் கேட்க எனக்கு இஷ்டம். நிறைய இந்த முன்னால வரக்கூடிய வேஸ்டான இதெல்லாம் இப்ப நான் ஒதுக்கிடுறேன். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு சபைக்கு 3 பெண்கள், ரட்சிக்கப்பட்ட பெண்கள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பணக்கார அம்மா. இந்த அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்கால இருக்கிறாங்க. நடந்த சம்பவம். அந்த பிள்ளைகள் இந்த அம்மாவுக்கு 3 வேலைக்காரங்களை வச்சிருக்காங்க. ஒருத்தர் வீடு பெருக்கணும், ஒருத்தர் இவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும், ஒருத்தர் இவங்களை கவனிக்கணும். 3 பேருக்கும் ஆளுக்கு 20,000 ரூபாய் சம்பளம். சரி, நல்லா போயிட்டு இருக்கு. மற்றபடி இவங்களோட ஜோம் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒரு சபைக்கு தானே போறாங்க. இந்த அம்மா ரொம்ப பொறுமை உள்ளது. மனத்தாழ்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் இந்த எஜமாட்டி அம்மா ஒரு பொண்ணை கூப்பிட்டு, நீ போய் பேங்க்ல ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு வாமா, இன்னைக்கு அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும். வசதி உள்ளவங்க ஒரு ஆளுக்கு 20,000 கொடுக்கணும்னா இன்னும் வசதி உள்ளவங்க தான் இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு தான் தெரியும் எங்க கொண்டு வச்சு கொண்டு. சாயங்காலம் போய் பக்கத்துமே காசு இல்லை. இவதான் எடுத்துட்டு வந்து மறுவழியிலேயே டிரைவர்கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க பணம் இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன இதை எங்க அம்மாக்கு அனுப்பிடு அப்படின்னு. இந்த 3 பேர்ல இந்த அம்மாக்கு தான் அந்த வீட்டுல முதலிடும். கொண்டு வச்ச இடத்துல இருந்து டிரைவர்கிட்ட கொடுத்து யாருக்கும் தெரியாது அனுப்பி விட்டுச்சு. சொன்னிச்சு, உனக்கு நான் இங்க இப்படி இருக்குன்னு தெரியும், உனக்கு ஒண்ணும் வராது, நான் உன்னை கவனிச்சுடுவேன், நீ அம்மாட்ட மாத்திரம் சொல்லிடக்கூடாது. இந்த அம்மா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க யாருக்கும் தெரியாம கொடுத்து அனுப்பியாச்சு. சாயங்காலம் அந்த அம்மா போய் அந்த காசுக்கு தேட போன காசு இல்லை. இந்த அம்மா அவங்களை கூப்பிட்டாங்க, ஏய் நீ இதை எடுத்தியா, உண்மையை சொல்லு, இயேசுவின் நாமத்தினால நான் இந்த காசை எடுக்கவே இல்லை. எப்படிப்பட்ட கள்ளின்னு பாருங்க. யாராவது கள்ளி மாறி இயேசு நாமத்தை தப்பா உபயோகப்படுத்தினா நம்ப கூடாதுங்க.
இந்த அம்மா சொன்னாங்க, ஏம்மா நீ 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 வீட்டுல இருந்து வெளியே போயிடாது, என்ன விட்டுட்டு போயிடாது. இது மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அம்மா நாங்க எடுக்கலம்மா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எனக்கு வேற தெரியும். நீங்க மறந்து எங்கேயும் வச்சிருப்பீங்க. ஏன் இயேசு நாமத்தை பயன்படுத்தணுங்க? இயேசுவின் நாமத்தை நான் சொல்றது சத்தியமா உண்மை சொல்றேன். கொஞ்ச நாள் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்து அம்மா ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. பரவாயில்ல, இதுக்கு நிறைய காசு இருக்கு, அடுத்த காசு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் இந்த அம்மா நின்றுட்டாங்க. இந்த அம்மா சொன்னாங்களா, ஏன் நின்ன? எனக்கு மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்காங்க, நீங்க ஆண்டவரோடு வாழ்ந்தீங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களிருந்து போறதுக்கு தேவன் விடவே மாட்டார். அவருடைய வருகைக்கு சமீபமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான ஒரு ஜீவியம் செய்ய அவரோடு மாத்திரம் நம்ம வாழ்வோம். ஒரு சின்ன பிரசங்கத்தை தான் கேட்டு போறீங்க. முதலாவது அவரோடு வாழணும், இரண்டாவது மனத்தாழ்மை அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனோக்கு யாருக்கு சாட்சி விரும்பல, அவன் சாட்சி சொல்லணும், இவன் சாட்சி சொல்லணும்னு விரும்பல. ஆனா கர்த்தர் இவனை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். இவனுக்கு ஆசையா, ஆண்டவரே நீர் என்னை உயிரோடு எடுத்துக்கிடணும், அவனுக்கு ஆசையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கா? நீங்க என்ன விரும்புறீங்களோ தருவாங்க. முதல்ல தாழ்மைப்படுங்க. லூக்கா சுவிசேஷத்துல ஒரு உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். அப்ப ஆயக்காரன் தூரத்தை, பரிசேயன்னா காணிக்கை கொடுக்கக்கூடியவன், சர்ச்சை போகக்கூடியவன். நீக்குதான் நீங்க பரிசேயன் தெரியுமா? பரிசேயன் நேரம் ஆயக்காரன் தெரியுமாங்க? அவனுக்கு அந்த ஒழுங்கெல்லாம் இல்லை, ரொம்ப தெரியாதவன் ஆயக்காரன். சரி, பாத்தீங்கன்னா என்னைக்கா ஒரு நாள் வருவாங்க, 1ஆம் தேதி போதும், ஒரு வாரத்துக்கு மாசம் 2 நாள் போறா போனோம், சரி ஒழுங்கா இருப்பாங்க. இப்படி அவன் அப்படி இருக்கான். இவன் வந்தான், வந்து ஜோம் பண்றாங்க. 2 பேர் ஜோம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் தனக்கு நன்மையெல்லாம் நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இப்படி பண்றேன் எல்லாம் சொன்னா ஆண்டவரோடு வாழல. கடவுள் வந்து தாழ்மை உள்ளவருக்கு எல்லாரும் காணிக்கை பிடி போறாங்க. ஒரு அம்மா 7 அம்மா வந்து 2 காசு போடுற, எல்லாரும் மோதிரம் செயின் எல்லாம் போட்டு போறாங்க, டாலர் போடுறாங்க. ஆண்டு சொன்னவங்க எல்லாரை விட இந்த பொண்ணு அதிகமா செய்தார். நடிகை உபதேசிங்க, நான் எழுதி நிக்கிறேன், நீ உனக்கு ஜீவனுக்குள்ளதெல்லாம் அடைப்படுது பெரிய. அந்த அம்மா கஷ்டமே வரல, பாக்குறாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் இருந்து தன் கண்களை கூட வானத்துக்கு துணியாமல், பாவியாயன் மேல் வேதம் சொல்றது, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய், வீடு இல்ல, காசு இல்ல, வேலை இல்ல, சரி அவன் கல்யாணம் நடக்கல, பாக்குறாங்க. உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார். நீங்க யாரை புரியப்படுத்த நினைக்கிறீர்கள்? யாருக்கு சாட்சி எதிர்பார்க்கிறீங்க? என் குடும்பத்தார் சாட்சி சொல்லணும், என்ன எல்லாரும் புகழணும். இந்த ஏனோக்கு அவருடைய வருகையை அறிவிக்கிறாங்க. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்தை படிங்க. அவன் தேவனோடு சஞ்சரித்துட்டு இருக்கிறான். அந்த யூதா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவபக்தி உள்ளவர்கள் யாரும் அவர் பக்தியா செய்து வந்த சகல, இவனுக்கு அப்படி ஒரு காரியம் இல்லை. அவபக்தியான கிரியை என்ற வரவில்லை. பைபிள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. முதல்ல ஆதாம் தான் நல்ல, 7ஆம் தலைமுறை ஏனோக்கு வரான். இவனுக்கு ஒரு மகன் பிறக்கா, மெத்துசலா. மெத்துசலா எவ்வளவு நாள் கால் வாழ்ந்தான்? 969 வயசு வாழ்ந்தான். மெத்துசலாவ ஏனோக்கு எப்ப பெற்றான்? 187 வயசுலயா, 65 வயசுல மெத்துசலாவை பெற்றான். அப்ப அந்த மெத்துசலா லாமைக்கு 187 வயசுல பெறான். இதெல்லாம் பொய் இல்லைங்க, இது வந்து சரித்திரம், இது ரெக்கார்டு, ரியல் ரெக்கார்டு. நம்ம எல்லாம் 70-80 வயசுலயே எல்லாம் முடிஞ்சு போறோம். அதுக்குள்ள என்னென்ன பாரத்தில் எல்லாம் மாட்டிடுறோம். 2வது வரையை கொடுத்து 300 பிரசவம் பண்றோம். ஆனா குமாரத்திகளை பெற்றான்.
ஸ்தோத்திரம். நம்ம தேவ சமதிலிருந்து வெளியே சும்மா போயிடக்கூடாது. சொன்னீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த இதை சுவிட்ச் போடுமா, அதுல கரண்ட் இருக்கான்னு பாரு. ராஜம் அதை போடு. சரி, கரண்ட் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பரவாயில்ல, நம்ம இன்னும் 10 நிமிஷம் தான். நமக்கு நம்ம எல்லாத்தையும் 10 நிமிஷம் நானே சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. ஆதியாகமம் நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் வருஷம் 17ஆம் மாதம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் இப்ப 600 வயசுல 600, 187, 182 வீட்டுல போய் கூட்டி பாருங்க. இப்ப அதை சொல்லது எனக்கு நேரம் இல்லை. 600, 187, 182 எப்படின்னா 969. மெத்துசெல்லா ரொம்ப காலம் வாழ்ந்தான். இவன் சந்ததியில தான் எல்லா ஆசீர்வாதமும் வருது. இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுல நல்ல ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒரு பக்கம் சண்டை இருக்கு, திட்டம் இருக்கு. ஆனா எல்லா ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்திருக்கிறார். காரணத்தை தேவனோடு செஞ்சிருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானுடைய தீர்மானம் பண்ணது தேவனோடு சஞ்சிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்மிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? 3வது மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் இவரை என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இவ்வளவு இருந்தா போதுங்க. இதுதான் கீவேர்ட். மனுஷனே, இவங்க எத்தனை காரியங்கள் அவர் படிப்ப. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நன்மை இன்னதென்று கர்த்தர் எனக்கு அறிவித்திருக்கிறார். எனவே ஏவோக்கை போல சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. எனவே ஏவோக்கை போல நான் நன்மை செய்ய போகிறேன். 2வது நியாயம் செய்து படிதி இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறார்? இரக்கம், நீதி, நியாயம், மனத்தாழ்மை. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவை. இது என்னகிட்ட இருந்து இவ்வளவு உங்கள்ட்ட இருந்துன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கரப்பிடித்து நடத்துவார். ஆகாரம் தருவார், வஸ்திரம் தருவார், சமாதானம் தருவார். எந்த சத்துரு உங்களுக்கு வராதபடி காத்துக் கொள்ளுவார். அதெல்லாம் அவரை பிரியப்படுத்தணும். 2வது அவரோடு வாழணும். 3வது நம்முடைய வார்த்தை எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். 4வது விசுவாச ஜீவி நம்மள வேணும். இந்த 4 காரியமும் உங்களை இருந்ததுன்னா நீங்க எனக்கு போல வாழ்வீங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப ஆண்டவரை நான் பிரியப்படுறது நமக்குள்ள ஒரு தாக்கம் வேணும். நேசிக்கணும். மனைவி பிள்ளைகள் வந்த பிறகு அவங்களுக்கு முக்கியம் கொடுத்து ஆண்டவர் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி செய்யல? 300 வருஷம் தெய்வம் இருந்தா 65 வருஷம் ரட்சிக்கப்பட்டுதான் பிரசங்கம் பண்றான். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிஸி இல்லாத மனுஷன் யாருக்கு? நேற்று கூட 2 மணி போன் பண்ணாங்க, டீச்சர் பண்ணாங்க. பாஸ்டர் எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனா நாங்க வர முடியாது, ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பிஸியா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டு போறீங்க. நன்மை, நீதி, நியாயம், மனத்தாழ்மை எல்லாம் இந்த ஏனோக்கிட்ட இருந்து
அதனால அவன் என்ன எதிர்பார்த்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தேவ சம்மதத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல சண்டையும் சச்சரவும் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தில் நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருந்தா வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் உங்களுக்கு குறை வரவே செய்யாது. இந்த எத்தனையோ குடும்பங்கள்ல சரியான ஆகாரம் இல்லைங்க, சரியான வசம் இல்லை. நேற்றுக்கு ரீஜா போன் பண்ணா, அங்கிள் உங்க அப்பா வண்டிக்கு போயிட்டு வர சமயத்துல பைக் எடுத்துட்டு இருக்கிறாங்க. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை மணிக்கட்டு உடைஞ்சிட்டு இப்படி தொங்க போட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு சபைக்கு வர முடியாது, சங்கடமா தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்களும் நானும் தேவனோடு நடக்கிறதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்ம எந்த தீமையும் வர்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நல்லா இருக்கும் பொழுது, சுகத்தோடு பலத்தோடு இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரோடு வாழணும். ஒரு சின்ன பிரசங்கத்தை தான் நீங்க கேட்டுட்டு போறீங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். வெளியே போக சமயத்துல நான் தேவனோடு வாழ போகிறேன். எவ்வளவு காலம் நமக்கு தந்திருக்கிறாரோ, எவ்வளவு ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு ஜீவன் தந்திருக்கிறாரோ, ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமா இருங்க. யாரும் பார்க்காதுங்க. என்ன பார்த்தா இயேசுவை பார்க்க மாட்டீங்க, இயேசுவை பாருங்க. நம்ம அப்படியே பிள்ளைகள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இந்த லெந்து நாட்கள்ல இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தொட்டு போனோம். ஆனா அதுக்கு நேரம் இல்லை. அதனால முடிச்சனேன். பரபாஸ் ஒரு பெயர் போன கள்ளன். பரபாசை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவனை இந்த சிலுவையில் அடிக்கணும். இயேசுவோடு சிலுவையில் அடிக்கப்பட்ட வேற கள்ளமா 2 பேர். வேற கள்ளன். இவன் சிலுவையில் அடிக்கப்பட்டவன் இல்ல, அந்த இதே கடுக்க நின்றவன். அவனை தான் பிடிச்சு நடுவில் அடிக்கணும். ஏற்கனவே நாங்க நிறைய குற்றவாளிகளுக்கு அன்றைக்கு உள்ள மரண தண்டனை, இந்த ரோமன்ஸ் கொடுக்கக்கூடியது இப்படிதான் தண்டனை. இவரை கொண்டு இருக்கு. எல்லா பிரதான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பிளாத் இருக்கிறான், இந்த ஏரோது இருக்கிறான், எல்லா சங்கங்கள் இருக்கு, ஆலோசனை எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப பிளாத்து கேட்கிறான், இவன் என்ன தப்பு பண்ணா, என்ன ஒரு குற்றமும் காணலையே, இவனை நான் விடுதலை பண்ணதுக்கு தான் சித்தமா இருக்கணும். விடல, இவனை பிடித்து சிலுவையிடம் பரபாசை கல்ல அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். சாட்சி ஊர்ல இந்த அம்மா ஒரு ராத்திரி பிளாத்துக்க மனைவிக்கு தூக்கம் வரல. இவர் சொப்பந்தத்துல புரண்டு கிடக்கா. அவர் நீதிமான், இவன் குற்றம், அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறான். அதுல ஒரு கடிதம் கொடுத்தாரு. அந்த நீதிமானை குறித்து ஒண்ணு சொல்லிடுறாரு. அவர் ஒரு நீதிமான் முடிஞ்சாங்க. இவனுக்கு அவர் நீதிமான் நியாயம் தீர்க்க முடிஞ்சா கையை கழுவிட்டான். இந்த நீதிமானின் ரத்த பலிக்கு இன்னைக்கு வர நரகத்துல கையை கழுவிட்டே இருக்கான். ஒருத்தர் எழுதியிருக்காரு. நம்ம செய்கிறது பின்தொடரும். நம்முடைய வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். ஏனோக்கு எப்படி தேவனோடு வாழ்ந்தானோ அவரோடு வாழும். உங்களை யாராவது குற்றப்படுத்தி தவறு சொல்லி நீங்க தண்டிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, அவரு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரு இவ்வளவு தண்டிக்கப்பட்டாரு. நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோக்கோடு நடந்த தேவன் உங்களோடு நடத்துவார், உங்களை நேசிப்பார். நம்ம அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். ஒரு இந்த ஜெபத்தையும் தடை பண்ணாதீங்க. ஓய்வுனா கண்டிப்பா வாருங்க, குடும்பமா வாருங்க. ஒரு சின்ன பிரசங்கத்தை தான் கேட்டு போறீங்க. போச்சு இதெல்லாம் அவர் ஏனோக்குன்னு சொல்லிருக்கோம். நான் அப்படிதான் வாழ ஆசைப்படுறேன். தாழ்மை, நீதி, நியாயம், இறக்கம் இதெல்லாம் எனக்கு வேணும். இதெல்லாம் எப்படி வருங்க? தேவ சம்மதத்தில் நீங்க கேட்டாதான் இதெல்லாம் உங்களை தொடரும். அதுக்கு தானே கஷ்டப்பட்டு வரீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஏனோக்கு தேவனோடு செஞ்சிருக்கானோ, அவனுடைய என்னென்ன நல்ல குணங்கள் எல்லாம் காணப்பட்டதோ, அவன் எப்படி ஊழியம் செய்தானோ அப்படி நீங்க செய்யுங்க. எல்லாரும் எழுதுங்க.